தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் திலீபன் அவர்களின் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்த முயற்சித்த அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்திதான். இதனால் தான் நாங்கள் இன்னுமே முன்னேறாமல் ஒரு தீர்வை பெற முடியாமல் இருக்கின்றோம் என்று பல்வேறுபட்ட கருத்துக்களை பலர் முன்வைத்து வருகின்றார்கள். அதை தவிர இந்த செயற்பாடு என்பது புலியான செயற்பாடு என்று கூறி வருகின்றார்கள். மற்றொரு பக்கம் ஒரு சிலர் கூறி வருகின்றார்கள், இவர் யாழ்ப்பாணத்தில் தானே இருந்தார் இவ்வளவு காலமும், இதற்கு முதல் ஏன் வரவில்லை, அதை தவிர தையிட்டிக்கு ஏன் செல்லவில்லை, அதை தவிர ஜனாதிபதி ஏன் செம்மணிக்கு செல்லவில்லை என்று பல்வேறுபட்ட கேள்விகளை பலர் எழுப்பி வருகின்றார்கள் அல்லது அதனை விமர்சனமாக முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இதனை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முதல் செம்மணில் அணையா விளக்கு எனப்படுகின்ற ஒரு போராட்டம் இடம்பெற்றது. அதற்கு சென்ற போதும் சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகையால் இது சரியா? பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை வேளை யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற திலீபன் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் முயற்சித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வாறு அங்கு சென்றவர்கள் அங்கு இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அஞ்சலி செலுத்த விடாமல் அவர்களை திரும்ப அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவர் அங்கு சென்றிருக்கின்றார், அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். இது சரியா இல்லையா என்பது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது. அதற்கு முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் அரசியல் செயற்பாடுகள் அல்லது இதற்கு முதல் நடந்த சில விடயங்கள் தொடர்பாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதுவே முக்கியமானது, செம்மணியிலே ஒரு அணையா விளக்கு எனப்படுகின்ற ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தின் போது அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் சென்றிருந்தார்கள். அவர்களை அங்கு விடவே இல்லை. அவர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றது. பிறகு பார்த்தால் ஒரு குழுவினர் அங்கே நின்று இவ்வாறு அவர்களை விரட்டி அடித்திருந்தார்கள். அதற்குள் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை இங்கு நான் முன்வைக்கின்றேன். அதனை தாண்டி தமிழக கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் அங்கு சென்ற போதும் அவரும் விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார். அப்போதே இது தொடர்பாக கருத்துக்கள் கூறப்பட்டது. இவ்வாறு வருபவர்களை விரட்டி அடித்தால் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போராட்டங்களை கொண்டு செல்வது, அல்லது ஒரு அமைச்சர் வருகின்ற போது அமைச்சர் அதனை ஏற்றுக்கொண்டு வருகின்ற போது அதனை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்பட்டது. இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரை செம்மணிக்கு வருகின்ற போது விரட்டி அடித்துவிட்டு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட போது அவர் செம்மணியில் நிற்கவில்லை, செம்மணியை பார்க்கவில்லை என்று கூறினார்கள். ஒருவேளை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அங்கு சென்றிருந்தால் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் என்கின்ற அச்சம் கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம், அதாவது தேசிய மக்கள் சக்தியினருக்கு இருந்திருக்கலாம். ஆகவே நாங்கள் சரியாக நடக்காமல் மற்றவர்களை குறை கூறுவதிலும் எந்தவித அர்த்தமும் இல்லை என்று சொல்லலாம். இவ்வாறான சூழ்நிலையில் தான் மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று மாலை இவ்வாறு அங்கு சென்ற வேளை அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதற்கு முதல் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் அரசியல் செயற்பாடு தொடர்பாக இதிலே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதாவது இவர்கள் கட்சி ஆரம்பித்த புதிலே கூறினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று என்று, பின்னர் சொன்னார்கள் தமிழக கட்சிக்கு மாற்று என்று. அதனை தாண்டி உள்ளூராட்சி மன்ற பதவிகள் என்பது குப்பை அள்ளுகின்ற பதவி என்பது போல பல்வேறுபட்ட விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் கடந்த காலங்களிலே முன்வைத்திருந்தார்கள். ஆனால் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்ததன் பின்னர் அவர்கள் யாருடனோ கூட்டணி சேர்ந்தார்கள். முக்கியமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திரகுமாருடன் கூட இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதாவது சந்திரகுமார் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றார், அவருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது அவர்களின் கொள்கைக்கு புறம்பான ஒரு விடயம். அதனை தாண்டி சுரேஷ் பிரேமச்சந்திரனை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அதே சுரேஷ் பிரேமச்சந்திரனின் EPR கட்சியும் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கின்றது, அவருடனும் கூட்டணி வைத்திருந்தார்கள். அதை தவிர அடைக்கலநாதனை, அதாவது டெலோவையும் அவதூறாக பேசியிருந்தார்கள். அதில் முக்கியமாக அடைக்கலநாதனை எல்லாம் கண்டபடி பேசியிருந்தார்கள். ஆனால் அவரும் அந்த கூட்டணியில் இருக்கின்றார். எனவே இவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கூட்டணி. அதாவது சித்தார்த்தனும் இருக்கிறார், சித்தார்த்தனை இவர்கள் விமர்சித்திருந்தார்கள். எனவே இவர்கள் விமர்சித்து விட்டு அற்ப சொற்ப பதவிகளுக்காக, அதாவது அவர்களது மொழியில் சொல்வதானால் குப்பை அள்ளுகின்ற பதவிக்காக அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டவர்கள் தான் இவர்கள். எனவே சந்திரகுமார் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார். ஆனால்
சந்திரசேகர் கலந்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றார்கள். அவரை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகையால் இது எவ்வளவு ஒரு முரணான செயற்பாடு என்பதை முதலில் பார்ப்போம். அவரை அனுப்பிய சரியா பிள்ளையா, அதை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தாண்டி இவர்களது செயற்பாடே முதலில் கொள்கை முரணாக இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்னுமே இந்த மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் மக்களின் பார்வையில் ஒரு விடயம் இருக்கின்றது, அது தெளிவான பார்வையாக கூட இருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வு நடக்கின்ற போது மக்கள் பார்க்கின்றார்கள், மக்கள் நினைக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் இதிலே பணம் புழங்குகின்றது, அதாவது பணத்திற்காக செய்கின்றார்கள், அரசியலுக்காக செய்கின்றார்கள். சரி, எதற்காக செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது, நாங்கள் எங்களது பங்குக்கு அங்கு செல்வோம், எங்களது கடமைகளை நாங்கள் செய்வோம் என்றுதான் ஒவ்வொரு நினைவேந்த நிகழ்வுகளுக்கும் அவர்கள் திரள்கின்றார்கள், ஆதரவு வழங்குகின்றார்கள். ஆனால் அதிலும் இவர்கள் ஒரு அரசியல் செய்வார்கள், நாங்கள் மட்டும்தான் செய்வோம், ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் கூட வரக்கூடாது என்பது இவர்களின் அரசியலாக இருக்கின்றது. அது அனைத்து கட்சிகளுக்குமே பொருந்தும், எந்த கட்சி செய்தாலும் அதைத்தான் நினைக்கின்றார்கள். ஆகையால் அது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. எனவே இப்படியான ஒரு செயற்பாடுதான் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது நேரடியாக விடயத்துக்கு வருவோம். சந்திரசேகரை அனுப்பியது சரியா பிள்ளையா? இதிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சிக்கின்றோம், தமிழ் தேசிய கட்சிகளை விமர்சிக்கின்றோம் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தி செய்தது அனைத்தும் சரி அல்லது தேசிய மக்கள் சக்தி சரியான பாதையில் செல்லுகின்றது என்பது அர்த்தம் அல்ல. அதனை தாண்டி நாங்கள் எமது அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் பயன்படுத்தாமல் விட்டுத்தான் நாங்கள் இன்று இந்த நிலையில் இருக்கின்றோம். எனவே இந்த உணர்ச்சி அரசியலை புறந்தள்ளி விட்டு ஒரு சரியான அரசியல் பார்வையில் நாங்கள் செல்ல வேண்டும். இவ்வாறு ஒரு அமைச்சர் வருகின்றார், முதல் முறை இவ்வாறு ஒரு காந்தியை விட தியாகம் செய்து ஒரு அகிம்சையை போதித்த திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அவர் இவ்வாறு வருகின்றார். அதாவது அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற போது அவரை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சேர்த்துக் கொள்ளுகின்ற போது பல செய்திகளை நாங்கள் சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் கடத்தக்கூடிய வகையிலே இருக்கும். அதாவது உங்களோட மொழியில் சொல்ல போனால் சர்வதேசத்துக்கு கடத்தக்கூடிய வகையிலே இருக்கும். அதிலே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு அமைச்சர் வருகின்றார். அப்படி அமைச்சர் வருகின்ற போது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாக மாறுகின்றது. இன்று வரை அந்த நிகழ்வுகளுக்காக சரியான அனுமதி இல்லை. ஆனால் இப்படி ஒரு அமைச்சர் வருகின்ற போது அது இன்னுமே ஒரு பலமடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அமைச்சரை வர வைத்து அது நாளை சிங்கள செய்தித்தாள்களில் வரும், சிங்கள எதிர்கட்சிகள் பேசும், இவ்வாறு சந்திரசேகர் அங்கே சென்று விட்டார், தேசிய மக்கள் சக்தி புலிகளை ஆதரிக்கின்றது என்றெல்லாம் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் அரசியல் செய்வார்கள். அப்படி செய்யட்டும். இவ்வாறு 2 அமைச்சர்கள் இங்கு வந்து சென்று இதையெல்லாம் சர்வசாதாரணமாக மாற்றியதன் பின் தென்னிலங்கையில் இதனை வைத்து எல்லாம் அரசியல் செய்ய முடியாது, அங்கு ஒரு மாறுதல் நிலை ஏற்படும். எனவே இந்த ஆட்சியிலே இதனை எல்லாம் நாங்கள் செய்து முடித்து இந்த இனவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இனவாதம் பேசுவதற்கோ இனவாத அரசியலை மேற்கொள்வதற்கோ அங்கு ராஜபக்ச குடும்பத்திற்கோ அல்லது ஏனையர்களுக்கோ இடமளிக்க கூடாது. அதற்கு இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை தவிர நீங்கள் எப்போதும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வகையில் இருக்கும், அரசாங்கமும் இதனை புரிந்து கொள்கின்றது. அரசாங்கமும் வந்தான் இங்கு அஞ்சலி செலுத்துகின்றது. நாளை பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை, நீக்கப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். நாளை அதன் ஊடாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் கூட ஏன் அமைச்சரும் தான் இந்த நிகழ்விற்கு வந்தார் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆக இவ்வாறு அவரது வருகையை பயன்படுத்துவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதனை நீங்கள் செய்ய வேண்டும். நினைவு கூறுவது என்பது ஒரு பொது உரிமை. அதனை நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் நான் சொல்லுவவர்கள் தான் வர வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து கட்டுப்பாடுகள் போட்டுக் கொண்டிருக்க முடியாது. அதனை தாண்டி நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இன்று அனுகுமார் திசநாயக்க அவர்கள் சொல்லாமல் அனுமதி கொடுக்காமலா சந்திரசேகர் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்திருப்பார், அதே போல செம்மணிக்கும் அவர் வந்திருப்பார். எனவே சந்திரசேகருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். சந்திரசேகர் அதனை கேட்காமல் செய்ய போவதில்லை. ஏனால் தென்னிலங்கையில் இது எப்படி வரும் என்பதையெல்லாம் அவர்கள் கலந்தாலோசித்துதான் இப்படி வருவார்கள். எனவே ஒரு அமைச்சர் வந்தால் அது எப்படி எல்லாம் அங்கு மாறும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே ஜனாதிபதி வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் ஜனாதிபதி பச்சை கொடி காட்டியதற்கு நாங்கத்தான் அவர்கள் வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அவர் பச்சை கொடி காட்டாமல் இவர் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இவற்றை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கும் ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே தடை இருந்தது. அதாவது அவர்களின் தலைவரை கொண்டாடுவதற்கு, ரோகண விஜய் வீரரை கொண்டாடுவதற்கு அல்லது அவரை நினைவேந்தல் செய்வதற்கு கூட இங்கு பல தடைகள் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் அதனெல்லாம் தகர்த்து விட்டு வந்தார்கள். அதற்கு அவர்கள் இந்த அரசியலை சரியாக பயன்படுத்தி அதிகாரத்தை பிடித்துக் கொண்டார்கள். வெறுமனே உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுக்களை மட்டும் எமது அரசியலை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற தமிழ் தேசிய கட்சியை போல பேசாமல் அவர்கள் இந்த சட்டத்தை, இந்த நாட்டை எங்களது கையில் எடுக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள், இன்று எடுத்து விட்டார்கள். ஆகையால் நாங்கள் வெறுமனே இந்த உணர்ச்சி அரசியலுக்காக, எங்களது சுயலாபத்திற்காக, தங்களது அரசியல் செல்வாக்கிற்காக இவ்வாறான விடயத்தை செய்து வருவதை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சிலர் கூறி வருகின்றீர்கள், அவர் ஏன் தையிட்டிக்கு செல்லவில்லை, ஏன் குறுந்தூர் செல்லவில்லை, இவ்வளவு காலம் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தார், ஏன் வரவில்லை என்கின்ற கேள்வி எல்லாம் எழுப்புகின்றீர்கள். அவர்கள் பிழைகள் செய்கின்றார்கள். இந்த தையிட்டி விகாரைக்கு ஒரு தீர்வில்லை, குறுந்தூர் மலைக்கு ஒரு தீர்வில்லை, தமிழர்களின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது, அதற்கெல்லாம் தீர்வில்லை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள்
அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களை வைத்து நீங்கள் கொண்டாடுங்கள், அவர்களுக்கு வாக்களிங்கள் என்று கூறவில்லை. அதுக்காக அவர்கள் சரியான நபர்கள் என்றும் கூறவில்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் யார் யாரையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவர்களை எல்லாம் பயன்படுத்தி எங்களது நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கு அனைவருமே சரியான முறையிலே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். ஆனால் மக்களை ஏமாற்றலாம் என்று இவர்கள் இன்று வரை நம்பி அரசியல் செய்து கொண்டிருப்பது என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயம். இவர்கள் மீது அதிருப்தி கொண்டுதான் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவை இவ்வாறு தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருந்தார்கள். அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் பெரும் ஆதரவை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதாவது பெரும்பான்மை ஆதரவு இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட அளவு ஆதரவை அவர்கள் வழங்கி இருந்தார்கள். எனவே இனியும் நீங்கள் யாரை ஏமாற்றப் போகின்றீர்கள், யாரை வைத்து அரசியல் செய்ய போகின்றீர்கள் என்பது தெரியவில்லை. எனவே இந்த நினைவேந்தல் உரிமைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர் தங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வதை விட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்று சந்திரசேகரை நீங்கள் விரட்டுவது போல நாளை உங்களை தமிழ் மக்கள் விரட்டி அடிக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே அப்படியான ஒரு நிலைக்கு உங்களையோ உங்கள் கட்சியையோ கொண்டு வந்து விடாதீர்கள் என்பதைத்தான் இதிலே சொல்லியாக வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.